நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சிறுவனுக்குள் அரசியலை புகுத்தி சிறுவனை கெடுக்காதே என்று கருத்து பதிவிட்ட ஒரு நபர். அதற்கு எனது பதில் தான் இந்த காணொலி பதிவு. சரி, வாங்க அது என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அதாவது நண்பர்களே, நேற்று ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன். அது எனது சின்ன பையன்கிட்ட சில அரசியல் சம்பந்தமான சில கேள்விகளை எழுப்பி அந்த காணொலியை பதிவு செஞ்சிருந்தேன். அதை பார்த்த ஒரு நபர் எப்படி கருத்து போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் அரசியலை உட்புகுத்தி அந்த சிறுவர்களுடைய திசையை திருப்பி அவங்க வாழ்க்கையை சீரழிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து பதிவிட்டு இருந்தாரு. இந்த மாதிரியான விமர்சனங்கள் கருத்துக்கள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி அந்த நபர் அந்த மாதிரி கருத்தை பதிவிட்டு இருந்தாங்க. இதற்கு எனது பதில் என்ன அப்படிங்கிறது தான் இப்ப இந்த காணொலி மூலமா நான் விளக்கம் கொடுக்க போறேன். இன்னைக்கு இந்த அரசியல் அப்படின்னாவே இது ஒரு அசிங்கம், இது ஒரு சாக்கடை, இது ஒரு தேவையில்லாத ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி, இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் கடந்து போறாங்க. முக்கியமா இன்னொரு கருத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது, ஆசிரியர்கள் அரசியல் பேசக்கூடாது, அரசு பணியில் இருப்பவர்கள் அரசியல் பேசக்கூடாது, அதிகாரிகள் இப்படி யாருமே அரசியல் பேசக்கூடாது. அடுத்தது முக்கியமா இன்னொன்னு என்னன்னா, தேநீர் கடையில அரசியல் பேசக்கூடாது, முடி திருத்தகத்துல அரசியல் பேசக்கூடாது. இந்த மாதிரி அரசியல் அப்படிங்கிறது இது தீண்டத்தகாத ஒன்று. அப்ப இந்த அரசியல் எல்லாம் வேற யாரோ பேசுறது, இது நமக்கும் இந்த அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை அப்படிங்கறது இன்னைக்கு சமுதாயத்துல ஏற்பட்டு இருக்கு. அப்ப இதனுடைய பாதிப்பு, இதனுடைய பின் விளைவு என்ன, எந்த மாதிரி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்படி சமுதாயத்திலையும் இந்த மக்கள்கிட்டையும் சொல்லியே இந்த மக்கள் எந்த மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னா, ஆமா அரசியலா, அது நமக்கும் அரசியலுக்கும் தேவையில்லாத ஒண்ணு, அரசியல்னா ஒரு சாக்கடை, அரசியல் அது யாரோ பேச வேண்டியது ஒண்ணு, நம்ம நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம பொழப்ப பார்ப்போம், நம்ம வேலையை பார்த்தோமா, நம்ம வேலைக்கு போனோமா, சம்பாதிச்சோமா, நம்ம குடும்பத்தை பார்த்தோமா, நமக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கு, அதை நம்ம பார்த்தோமா அப்படிங்கிற உளவியலா ஒரு மன ரீதியான ஒரு எண்ணத்துக்கு மக்களும் வந்துட்டாங்க. அப்ப இதனால இதனுடைய பாதிப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு எளிமையா இந்த அரசியல்வாதிகள் மக்களை அடிமைப்படுத்தி, மக்களை ஏமாற்றி, அவர்கள் ஆட்சியில வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கும் ஒரு நிர்வாக சீர்கேடு பண்றதுக்கும் இன்னைக்கு வசதியா அவங்களுக்கு போயிருச்சு. ஒருவேளை இந்த மக்கள் அரசியல்னா என்ன, உள் அரசியல் என்ன, இந்த அரசியல்வாதிகள் எப்படி தந்திரமா மக்களை ஏமாத்துறாங்க, எப்படி மக்களை வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி போலி அரசியல்வாதிகளுக்கு, மக்களை ஏமாற்றக்கூடிய அரசியல்வாதிக்கு அரசியல் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நான் சீமான் அவர்கள் அரசியல்னா என்ன, அரசியல் அப்படிங்கிறது எவ்வளவு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை, அரசியல் எவ்வளவு அவசியமான ஒண்ணு, அரசியலும் நம் வாழ்க்கையும் எவ்வளவு பின்னி பிணைந்ததா இருக்கு, அரசியல் என்பது நமது வாழ்வியல், அது அரசியலிருந்து நம்ம வாழ்க்கையிலிருந்து தவிர்க்க முடியாது, பிரிக்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் வலியுறுத்தி, அப்ப அரசியலை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும், அரசியலை தெரிந்து கொண்டால்தான் ஒரு நல்ல தலைவனை, ஒரு நல்ல அரசியலை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கறத தனது தம்பி தங்களுக்கு மட்டும் இல்லாம இன்னைக்கு மக்களுக்கும் ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு அரசியல்வாதியாக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு அரசியல் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பல பேர் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு அரசியல்னா ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறி போன பல பேர் இன்னைக்கு திரும்பவும் அரசியலுக்குள்ள இன்னைக்கு வந்திருக்காங்க. அதுல நானும் உட்பட. அது கிட்டத்தட்ட 2018 அரசியல் ஒரு சாக்கடை அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லிட்டு 2016 நான் அரசியல் விட்டு வெளியே போயிட்டேன். அதன் பிறகு அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்டுதான் திரும்பவும் நான் நாம் தமிழ் கட்சியில் இணைந்து இந்த அரசியல் களத்தில் இறங்கி பயணிச்சுட்டு இருக்கேன். இப்படி நாம் தமிழ் கட்சியில பயணிச்சதுக்கு அப்புறம் அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த அரசியல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒண்ணு, இந்த அரசியல் நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நான் உணர்ந்தேன். அப்ப நான் மட்டும் உணர்ந்தா பத்தாது, அப்ப எனது பசங்களும் அவங்க இந்த அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடு, இந்த கட்சிக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி அவங்க வருங்காலத்துல ஓட்டு போறதை விட, அரசியல்னா என்னன்னு அவங்களுக்கு கற்பிச்சுட்டேன் அப்படின்னா, அரசியல் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவர்களே ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு, ஒரு நல்ல அரசியல் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அப்ப அரசியலை பற்றி கற்பிக்க வேண்டிய இடத்துல ஒரு தந்தையாக நான் இருக்க வேண்டியது எனது கடமையும் பொறுப்பும் இல்லையா? அப்ப அதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். எப்போது எனக்கு அரசியல் புரிதல் வந்ததோ, எப்போது அரசியல் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டனோ, அப்போது இருந்து எனது பசங்க 2 பேர்கிட்டயுமே அரசியல்னா என்ன, இந்த கட்சிகள் என்ன, திமுகனா எப்படி, அதிமுகனா என்ன, இந்த விசிகனா என்ன, மற்ற கட்சிகள் என்ன, நாம் தமிழ்ச்சினா என்ன அப்படிங்கறத பற்றி என் மகன்கிட்ட சொல்லி வந்துட்டு இருக்கேன். அதன் அடிப்படையில் தான் எனது பசங்களுக்கு அரசியல்னா என்ன அப்படிங்கறத நான் கற்பிச்சுட்டே வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நிறைய சிறுவர்கள் இன்னைக்கு அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாலின் பாரதி அப்படிங்கிற அந்த சிறுவன் அந்த 15 வயது கொண்ட அந்த சிறுவன் இன்னைக்கு அழகா இன்னைக்கு அரசியலை பற்றி நீங்க தெளிவா பேசுறாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு ஆசை என்ன அப்படின்னா, எனது பசங்களும் அரசியல் பேசணும், அரசியல் புரிதலோடு அரசியல் அணுகணும், நாளைக்கு ஊடகங்களை அரசியலை பற்றி பேசணும், இன்னும் நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கனவு அப்படிங்கிறது எனக்கு இருக்கு. அதன் அடிப்படையில் தான் அந்த அரசியலை பற்றி நான் சொல்லிக் கொடுத்து இந்த ஒரு காணொலி பதிவு மூலமா அவங்களுடைய கருத்துக்களை வெளியே கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்றேன். இப்படி நான் எடுக்கிற இந்த முயற்சி இந்த அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் வேண்டுமானால் இந்த மாதிரி தவறான விமர்சனம் வைக்கலாம். ஏன் இந்த மாதிரி சிறுவனை கெடுக்கிற, அரசியல் சிறுவர்களுக்கு தேவையில்லை, அவங்க படிப்பு மட்டும் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை முன் வைக்கலாம். ஆனா உண்மையிலேயே அரசியல் புரிதல் உள்ளவர்கள் இந்த செயல்பாட்டை நிச்சயம் ஆதரிப்பார்கள் அப்படிங்கறத நான் நம்புறேன்.
அதே மாதிரி நமது கட்சி உறவுகளும் வந்து ஆதரிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன். சரி நண்பர்களே, அதனால வரும் நாட்கள்ல எனது சின்ன பையனுக்கும் சரி, எனது பெரிய பையனுக்கும் சரி, இந்த மாதிரி எனது பசங்களுக்கு வந்து அரசியல் புரிதலையும் ஏற்படுத்தி இந்த அரசியல் கருத்துக்களை வந்து எனது பசங்க மூலமாகவும் இந்த மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துவேன். அந்த முயற்சியை வந்து நான் தொடர்ந்து செய்வேன் அப்படிங்கறதான் இந்த ஒரு பதிவு மூலமா நான் தெரியப்படுத்திக்கிறேன். சரிங்க நண்பர்களே, இந்த முயற்சியை நான் மட்டும் எடுத்தா போதாது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, சிறுவர்களுக்கு, மாணவர்களுக்கு இந்த அரசியலை வந்து கற்பிக்கணும். அவங்க வந்து அரசியலை வந்து பேச வைக்கணும். அவர்கள் மூலமாகத்தான் இன்னும் அதிக அளவுல தமிழ் தேசிய கருத்து வந்து இன்னைக்கு மக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். நிச்சயம் ஒரு அரசியல் புரிதல் வந்து மக்களுக்கு ஏற்படும். இதன் மூலமா நமது கட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கும். அதன் மூலமா 2027 நாம் தமிழ் வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் நிச்சயம் நம்ம அனைத்து கட்சி உறவுகளும் இந்த ஒரு முயற்சி கையில் எடுப்போம். சரி நண்பர்களே, இந்த தகவல் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வெங்காயம் வந்து இன்னைக்கு கொட்டையில் ஆய்ச்சல் ஆஞ்சிட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 26 தாள் அள்ளி ஆஞ்சி எடை போட்டு ஏற்றிட்டாங்க. இப்போ மீதி வந்து ஒரு 30 தாள் நேற்று சாயங்காலம் வந்து அள்ளினாங்க. ஆஞ்சிட்டு அதை அள்ளிட்டு இன்றைக்கி காலையில் ஆய்ச்சல் வந்து இன்றைக்கி ஆஞ்சிட்டு இருக்காங்க, பெண்கள் ஆஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சின்ன பை அது பார்த்திங்கன்னா ஒரு 13 கிலோ இல்லைனா 12 கிலோ பையாக இருக்கும். அந்த சின்ன பையில் வந்து வேறவங்க வெங்காயத்தை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ எதுக்காக அப்படின்னா, தூத்துக்குடி துறைமுகத்திலேருந்து இது வந்து வெளிநாட்டிற்கு எக்ஸ்போர்ட், அதாவது ஏற்றுமதிக்கு அவசரம் அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்தாண்ட பக்கம் ஆஞ்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நூல் சாக்கு அதில் வந்து ஆஞ்சிட்டு இருக்கிறதா நம்ம வெங்காயம். அதுக்கு முன்னே வந்து இந்த பையெல்லாம் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆஞ்சிட்டு நம்மளதையும் ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் மொத்தமாக இன்றைக்கி மாலை வந்து அந்த ஏற்றுமதி செய்கிறவங்க, அதாவது இந்த வண்டிக்கு லோடுமேன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த பையெல்லாம் வந்து வண்டியில் லோடு ஏற்றி அதெல்லாம் பாய் போட்டு வந்து ஏற்றி அங்கே அனுப்பிச்சி விட்ருவாங்க. பிறகு அங்கே தூத்துக்குடி துறைமுகத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கப்பல் மூலமாக இது வெளிநாடுகளுக்கு போகும். அங்கே போயிட்டு அங்கே சில்லறை வியாபாரத்தில் அங்கே வேணுங்கிறவங்க வந்து இந்த பை கணக்கில் இந்த மாதிரி வாங்கிக்குவாங்க.